ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் எஸ்எம்பி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அண்டு நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்டே வேண்டிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட்டு எதுக்குன்னா, நம்ம ஒரு பர்சனலாக ஒரு விஷயங்கள் பேசணுன்னு ரேராக என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அது மாதிரி பர்சனலாக நீங்களும் நானும் பேசுகிறதுக்கான ஒரு சிம்பிளான வீடியோ தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஊர்லேருந்து ஃபோன் வந்திருந்தது. எங்கள் அம்மாவோட அம்மாக்கிட்ட இருந்து. அதாவது எங்கள் அம்மாச்சி கிராண்ட்மா. ஸோ அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. நானே 2-3 தடவை ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்கேன். அண்ட் அது மாதிரிலாம் இருக்க போகும்போது அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. சரி, ஓகே, ஆமாம் சரியாயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் 2 டேஸ்க்கு அப்புறமா கால் வந்தது, அவங்க இனிமேல் இல்லை. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்க ஒரு ஃபீனிக்ஸ் பேர்ட் மாதிரி. சீரியஸாக என் லைஃப்பில் அவங்க என் லைஃப்பில் எனக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. என் ஃபேமிலிக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. அண்ட் எங்களோட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்களே நான் ஃபீனிக்ஸ் பேர்ட்னு சொல்கிறேன்னா, இது வரைக்கும் அவங்க சமாளிக்காத பிரச்சனைகளே கிடையாது. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆமாம், அவங்க ஃபினான்ஷியலாக, ஃபேமிலியாக, பர்சனலாக அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை எவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்லிகிட்டே போகலாம். அவங்கள பற்றி இதில் நான் பேச வந்தது, அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அவங்க இறந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்களை நான் மிஸ் பண்ணேன். ஒரு சப்போர்ட், எங்கள் ஃபேமிலிக்கான சப்போர்ட் கிடையாது. ஆனால் நிறைய விஷயங்களுக்கு இனிமேல் என் ஃபேமிலி என்ன பண்ண போகுது, எங்கள் அம்மா கிட்டலாம் என்னால் எதுவுமே சொல்ல முடியல. அந்த மாதிரி அவ்வளோ விஷயங்கள் இருந்தது. அவங்களோட பிளேஸை யாராலையுமே ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. எங்கள் அம்மாவாலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு போல்டாக எல்லாத்துலேயுமே ஃபேஸ் பண்ணி வந்தவங்க. இந்த மாதிரி அவங்க இல்லாத போகும்போது நிறைய விஷயங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இருக்கும்போது ஆனால் நான் பார்க்காம விட்டுட்டேனேன்ற ஒரு சின்ன குற்றம் சின்னக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. ஸோ இப்போ நான் இழந்துட்டேன். ஆனால் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லார் வீட்லேயுமே ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, உங்கள் பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். தயவுசெய்து ஒரு மெடிக்கல் செக்கப் கூட்டிகிட்டு போங்க. நான் நினச்சிருந்தேன் எங்கள் அம்மாச்சியே ஏதோ ஒரு வழியில் காப்பாற்றிருக்கலாமான்னு தோணிகிட்டே இருந்தது. நான் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்கலாம், ஒரு நல்ல மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டிருந்துருக்கலாம், இல்லை அவங்கள்ட்ட பேசி அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுட்டு இருக்கலாம், இல்லை அவங்க கூட கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க இருக்க போகும்போது எனக்கு அந்த விஷயங்கள்லாம் தோணாமே போயிடுச்சு. நான் படிச்சிருக்கேன், நம்ம நிறைய பேர் படிச்சிருக்கோம். பட் நம்ம எதுக்காக படிக்கிறோம், எதுக்காக வேலைக்கு போகிறோம், நம்ம கூட இருக்கவங்கள பார்த்துக்கவே முடியலன்னு நம்ம படித்து என்ன யூஸ் சொல்லுங்கள்? அது வேஸ்ட்டு தானே. அப்படி தான் எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தோணுச்சு. ஸோ தயவுசெய்து உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அபவ் 40 இயர்ஸில் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு நாளைக்கு சண்டே தான், முடிஞ்சால் ஒரு மெடிக்கல் செக்கப்போ கேம்போ கூட்டிகிட்டு போங்க. அண்ட் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக போடுங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். ஏதாவது ஒரு சின்ன விஷயங்களை பிஃபோராக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்களோட வாழ்நாளை ஒவ்வொரு நாளையும் நீங்கள் அதிகரிக்க முடியும், ஒவ்வொரு வருஷங்கள் அதிகரிக்க முடியும். இல்லாத போகும்போது அழுகிறத விட இருக்கும்போது நம்ம பார்த்துக்கிறதுல தான் எல்லாமே இருக்குது. ஆமாம், இல்லாத போகும்போது அழுது அதில் ஒரு பிரயோஜனமே இல்லை. இருக்கும்போது பார்த்துக்கோங்க. ஸோ மெயினாக இந்த வீடியோ போடுறது பர்சனலாக அவங்கள்ட்ட சொல்லணும்னு நினச்சது இதுதான். கண்டிப்பாக ஒரு ஹெல்த் செக்கப் போட்டுக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறேன். அதில் நிறைய ஹெல்த் செக்கப்க்கான இதெல்லாம் இருக்கும். அண்டு இன்சூரன்ஸ்க்கான டீட்டெயில்ஸும் இருக்கும். அண்டு அதெல்லாம் தாண்டி நீங்கள் உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இப்போலாம் நிறைய கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட யாருமே இருக்கிறதில்ல. கேட்டால் அவங்களுக்கு என்ன தெரிய போகுது, அவங்களுக்கு என்ன, நமக்கு எல்லாமே தெரியாதப்போ சொல்லி கொடுத்து தெரிய வச்சது அவங்க தான். உங்களுக்கு எல்லாமே தெரியும், பட் கொஞ்சம் புரியாது. பட் அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அவங்கள பார்த்துக்கோங்க. அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட பேரண்ட்ஸாக இருக்கலாம், அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இருக்கும்போது யாருக்குமே அதோடைய வேல்யூ தெரியாதுங்க, இல்லாத போகும்போது தான் தெரியும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது ஒருத்தவங்க அவங்க பேரண்ட்ஸையோ உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸையோ பார்த்துக்கிட்டா அதுவே எனக்கு போதும்.